வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவிகேடா? அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், பாடி பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூளைக்கடை பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், வியாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோட் வெஸ்ட்கேட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்ட் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை, காசாமேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, எஸ்பி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், பெரம்பூர் லோக ஒர்க்ஸ் மேம்பாலம், தங்கச்சாலை மலைகுட்டு பாலம், ஆர்கே நகர் காக்கரேன் பேசின் பாலம், ஜிகே மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோட் மேம்பாலம், கொடம்பாக்கம் பாலம், ஆலந்தூர் நிசா ஆபிரகாம் பாலம், கோபதி நாராயண சாலை மேம்பாலம், நேதா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் பாலம், மேயர் சிட்டிபாபு மேம்பாலம். அது மட்டுமல்ல, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, ஏராளமான சாலையோர பூங்காக்கள், கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டடம், கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கோயமார்ல ஐடி காரிடார், ஐடல் பார்க், நென்மேலி மற்றும் மீஞ்சூர்ல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் இன்னும் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். அதனாலதான் எப்பவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கிட்டு இருக்கிறது.